இவங்க சத்குருக்கு எவ்வளோ பைசா கொடுத்தோம் நீங்கள் ஹோல்னஸ்க்கு தெரியுமா? எவ்வளோ இருக்கு சார்? தெரியல. 90 நாளைக்கு எவ்வளோ டொனேஷன் இருக்கும்? எவ்வளோ? மேபி 1000 rupees. ஓ, 0. அந்த காலத்தில் செம்மையமாக்கும் பைசா கிடையாது. ஹோல்னஸ் ப்ரோக்ராம் ஒரு பைசா ஆகும். ஹோல்னஸில் தான் முதல் முறையாக தன்னோட ஃபுல் இதை காமிச்சார். அது வரைக்கும் ஆர்டினரியாக ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஒரு ஒயிட் ஷர்ட் கொடுத்தா போட்டு ஒரு ஒயிட் சாக்ஸ் போட்டு ஒரு தலையை தாடியை வச்சுருந்தது ஒரு சாதாரண மனுஷன். கேன் மேக் யூ ஹாப்பி, கேன் மேக் யூ லிவ் பெட்டர். இந்த மாதிரி தான் ஹோல்னஸில் தான் இந்த விஸ்வரூபம்ங்கிறது கொஞ்சம் பார்க்க முடிஞ்சது. நீங்கள் வெறும் கோமணங்கட்டியும் பார்க்கலாம், ராஜர் நடையிலையும் பார்க்கலாம். வெள்ளிங்கிரி மலைக்கு போங்க, நம்மளோட பாடி விட்ட இடத்த பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டார் ப்ரீவியஸ் இதில். அவர் போயிட்டார் 3 மணி நேரத்தில். நாங்கள்லாம் 6 மணி நேரம் ஆச்சு தடவி கிடவி நாங்கள் மேலே போய் சேர்றதுக்கு. நாங்கள் போய் சேரும்போது மணி 3 மணி. அந்த இடத்த கண்டுபிடிச்சி அது மெயின்ல கொஞ்சம் தள்ளி இருக்கும், நீங்கள் போயிருக்கலாம் தெரியாது. அந்த இடத்துக்கு போய் ஒத்தொத்தரியாக கையை பிடிச்சி, ரொம்ப இருக்காது, 2 அடிக்கு 6 அடி ஒரு இடம், 5 அடி இடம். அதில் சுவாசனத்தில் ஒரு 2 நிமிஷம் படுக்க வைப்பாங்க. சில பேர்லாம் தூக்கி கொடுக்கும், எல்லாரும் கைப்பிடிச்சி இழுத்துன்னு வந்துடுவாங்க உடனே, ரொம்ப தூக்கி போடுறதுனாக்கா. அந்த மாதிரி எனர்ஜெட்டிக் பிளேஸ். அந்த இடத்துல தான் பாடி விட்டு இடம் போடுறது. அது அங்கே தான் முதல்ல கூட்டிகிட்டு போனேன். ஹோல்னஸ் போது நடுவில் 2 நாளைக்கோ எதுக்கோ வெள்ளிங்கிரி மலைக்கு போயிட்டேன். அந்த சமயத்தில் he was totally a different person. அதுக்கப்புறம் தான் we started calling him சத்குருன்னு. அப்போதான் வந்து அந்த 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 டிரான்ஸ்ஃபர்மேஷனை அந்த சமயத்தில் பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாளைக்கு அவரோட ஆரா என்னை மேலே மெடிடேட் பண்ண, யூ கேன் see my ஆரான்னு. ஆரா பார்க்கக்கூடியவா எனக்கு இன்னும் அந்த கெப்பாசிட்டிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம அந்த 48 பேரில் ஒரு 2-3 பேர் 4 பேராவது இருந்திருப்பா ஆராவை பற்றி பார்க்குறவா. தே ஸ்டேட்டட் சத்குரு வந்து அன்றைக்கி ஒரு நாளைக்கு மெடிடேட் ஆனு சொல்லி 3 hours இருக்கும், மினிமம் 4 hours கூட இருந்திருக்கும் அந்த கிளாஸு. அதில் ஒரு 1 hour மெடிடேட் ஆன்னு சொன்னார். அன்னைக்கு they said Sadhguru's aura is nothing but pure white and it is extending up to 11 feet from his body on all sides. இந்த ஹோல்னஸ் ப்ரோக்ராம்ல எப்போ சத்குரு வந்து தியானலிங்கத்தை பத்தி பேசினாங்க? சம்வேர் இன் த மிடில் ஆஃப் த ஹோல்னஸ் ப்ரோக்ராம்ல ஒரு நாளைக்கு ஸ்டார்டட் தியானலிங்கத்தோட ரைட்டிங்ல ஒரு மேப் மாதிரி போட்டார், ஒரு மாடலும் காமிச்சார். இப்படிதான் இருக்க போறது தியானலிங்கம், இதுதான் என்னோட குருவோட கனவு அப்படிங்கறத பத்தி தியானலிங்கத்தை பத்தி முதல்ல சத்குரு எனக்கு ஒரு குரு இருக்காங்கன்றத பத்தி அதை பத்தி பேசினதே அப்பதான். ஹோல்னஸ் போது நடுவில் 2 நாளைக்கோ எதுக்கோ வெள்ளிங்கிரி மலைக்கு போயிட்டார். அந்த சமயத்துல he was totally a different person. அதுக்கப்புறம் தான் we started calling him சத்குருன்னு. கரெக்ட். அது வரைக்கும் ஜகின்னு தான் கூப்பிடுவோம், யாருமே சத்குருனே கூப்பிட மாட்டோம். எல்லாருமே ஜகின் தான் கூப்பிடுவோம். அப்போ மோர் லைக் a friend figure ன்னு சொல்லலாமா? ஆமா, ஃப்ரெண்ட், ஒரு கைடு அந்த மாதிரி தான் இருப்பேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என் பையெல்லாம் வந்து ஜெயந்தியோட குழந்தை எல்லாம் ஒரு மடியில படுத்துன்னு விளையாடும், அங்கிள்னு விளையாடும். அந்த மாதிரி தான் இப்ப கூட அங்கிள் தான் கூப்பிடுவா. அவளுக்கு சத்குருங்கிற வார்த்தை ஏன்னா குழந்தையில இருந்து கூப்பிட்டு அப்படியே பழகி இருக்கா. அந்த அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை அந்த சமயத்துல பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு அவரோட ஆரா என்னை மேல மெடிடேட் பண்ண, யூ கேன் see my ஆரான்னு. ஆரா பார்க்கக்கூடியவா எனக்கு இன்னும் அந்த கெப்பாசிட்டிலாம் ஒன்றும் இல்லை. பாண்டிச்சேரியில் போனால் ஆரா கேமராவில் ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாலாம் சொல்கிறா. ஐ ஹவ் நாட் ட்ரைட் இட். ஆனால் நம்ம அந்த 48 பேரில் ஒரு 2-3 பேர் 4 பேராவது இருந்திருப்பா ஆராவை பற்றி பார்க்குறவா. தே ஸ்டேட்டட் சத்குரு வந்து அன்னைக்கு ஒரு நாளைக்கு மெடிடேட் ஆனு சொல்லி ஒரு 1 hour ஒரு 3 hours இருக்கும், மினிமம் 4 hours கூட இருந்திருக்கும் அந்த கிளாஸு. அதில் ஒரு 1 hour மெடிடேட் ஆனு சொன்னார். அன்னைக்கு they said Sadhguru's aura is nothing but pure white and
It is extending up to 11 feet from his body on all sides. பா. அது அவ சொன்னதுதான். நீங்க எங்களுக்கு பார்க்கல. நான் ஊனக்கண்ணுல தான் இருந்தேன். நம்ம ஞானக்கண்ணு எனக்கு பார்க்கல. அவ they were able to say இல்ல பை த டைம் உங்களோட ஸ்கெப்டிக் மைண்ட் வந்து ஒருவேளை skeptic mind இருக்கலாம். எல்லாம் ம். அதெல்லாம் இங்க இங்க வந்து கேள்வியே கிடையாது. இங்க எல்லாமே நீ என்ன மைண்டா இருந்தாலும் அதெல்லாம் தூள் தூளாக்கிட்டு தான் சொன்னேனே. ஒரு சுட்ட செங்கலாக இருந்தால் சுட்ட செங்கல் மண்ணா களிமண் ஆக்க முடியாது இல்லையா? இங்க வந்து முதல்ல அடிச்சு அதை பொடி பொடியா ஆக்கிடுவாங்க. எங்க அடிக்கிறாங்க எப்போ அடிக்கிறாங்கன்னு கூட தெரியாது. ம். அதுக்கு அடுத்தது அதுல பச்சை களிமண்ணா மாத்திடுவா. அதுக்கப்புறம் தனக்கு வேணுங்கிற ஒரு மாதிரி ஒரு கிளி பொம்மையை வச்சு அதை தான் எப்படி பேச விரும்புகிறாரோ அந்த இப்போ நீங்க வந்து 14 பேர் மட்டும்தான் சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க. நீங்க எந்த சைடுல இருந்தீங்க? நான் அந்த சைலன்ஸ் இருந்த சைட்ல தான் இருந்தேன். பட் அதனால ஒரு எக்ஸ்ட்ராடினரியா ஒண்ணும் கிடையாது. சரி, ஆனா நீங்க But you somehow maintain the silence. இல்ல சைலன்ஸ் தான் வந்துருது. நான் உனங்க மெயின்டைன் பண்றது. இட் இஸ் நாட் கொஸ்டின் ஆஃப் மெயின்டைனிங். சைலன்ஸ்ங்கிறது there is no need to communicate. That's all silence is. நம்ம சைலன்ஸ்னா என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இதை வாயை மூடி மௌனமா இருக்கிறது இல்ல. There is no need to communicate. When you become you are the only person in the whole universe, where is that to what is that to communicate? இது சமயமா முடிஞ்சு வந்த உடனே இந்த உலகமே அப்படியே திடீர்னு அவ்வளோ சைலண்ட் ஆயிட்ட மாதிரி ஆயிடுச்சு. நான் சத்குருட்டு சொல்லவே சொன்னேன். கேட்டார் இப்படியா அந்த சார் என்ன சத்குரு கிளாஸ் விட்டு வந்து 2-3 நாள் ஆகுது, எங்க பார்த்தாலும் ஒரே சைலண்டா இருக்க மாதிரி இருக்கு, எங்கேயும் போய் சப்தமே கேட்க மாட்டேங்குது. அப்படிதான் இருந்தது. வருஷமா சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கும். யார்ட்டையாவது போய் நான் 3 நாள் சைலண்டா இருக்க மாதிரி இருக்குன்னு சொன்னேன்னாக்க என்ன பைத்தியம் சொல்லுவாளா இல்லையா? சொல்ல முடியுமா இல்ல? அதனால விதவிதமா அவர் என்ன டெக்னிக் எப்ப யூஸ் பண்ணுவார் என்ன பண்றாருன்னு தெரியாது. யூ சிம்பிளி பி தேர், திங்ஸ் வில் ஹேப்பன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இவ்வளவுதான் நான் பார்த்தது. சோ உங்களுக்குள்ள வந்து கேள்வி வரலையா? சத்குரு திடீர்னு கோயில் சொல்றாரு. நிச்சயமா முதல்ல கோவில்லாம் பத்தி பேசுற ஆளே இல்ல. டெம்பிள் பத்தி பேசுவார். டெம்பிள் இஸ் த பிளேஸ், ஹவ் இஸ் கான்சென்ட்ரேட்டட் எனர்ஜி பிளேஸ், மேக் யூஸ் ஆஃப் த பிளேஸ் எல்லாம் பேசுவார். நீ அங்க போய் சாமி கும்பிடு அதெல்லாம் பேச மாட்டார். அங்க போய் மணி அடி பூஜை பண்ணு அதெல்லாம் பத்தி பேச மாட்டார். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் கோவில் கட்டுறேன்னு சொன்னதும்போது இட் இஸ் சர்ப்ரைஸ் ஃபார் எவ்ரி. ஐ கான்ட் சே ஷாக், இட் வாஸ் a surprise. Then he showed the model. அந்த மாடல்ல பண்ணி அது எப்படி எனர்ஜைஸ் பண்றதுங்கிறது ஒரு சாம்பிள் மாதிரி ஏதோ சிலதெல்லாம் பண்ணி பார்த்துருக்கா, பண்ணாமல்ல. அப்புறம் ஒரு உட்டன் மோல்டு மாதிரி ஒண்ணு வச்சு தியான்லிங்கா கீழே ஆவுடையார் அந்த அதெல்லாம் வச்சு பண்ணி காமிச்சு சாம்பிளே ஒரு அங்க. அது தவிர அந்த தியானலிங்கத்தோட இதையே வந்து ஒரு மாடல் மாதிரி பண்ணி இந்த ஒரு பெரிய பில்டிங்க்கெல்லாம் சின்ன மாடல் பண்ணி காட்டுவார்ல, அந்த மாதிரி பண்ணி வச்சிருந்தார். 3D மாடல், ஒரு 3D மாடல் பண்ணி வச்சிருந்தார் உட்ல. ஆனா அவர் எங்களுக்கு சொன்னது என்னன்னாக்கா மிச்சம் 6 லட்சம் தான் ஆகும்னு காதுல பூசிச்சினார். நாங்களும் நம்பினோம், அதுக்காக தான் ஒத்துண்டோம். அவர் இவ்வளவு சொல்ல ஓடி இருப்போம் நாங்கள்லாம். 6 லட்சம் தானே ஏதோ குரு ஆசைப்படுறாரு, சரி பண்ணி. அது இல்லாம குரு ஆசைப்படுறாரு, என்னோட குருவோட ஆசையை நிறைவேற்றணும்னு கேட்டார், வேற ஒன்னும் கேட்கல. அவரோட சத்குருவோட குரு ஆசைப்படுறாரு, அதுக்காக நான் பண்றேன். எங்களுக்கு வந்து எங்க குரு ஆசைப்படுறாரு, வேற ஒண்ணுமே நாங்க வேற ஏன் பண்ணணும் எதுக்கு பண்ணல கேட்கல. அப்புறம் இதுக்கு முதல்ல எவ்வளவு ஆகும்னா 6 லட்சம் தான் ஆகும்னாரு. நீங்க வந்து அதுக்கு முன்னாடி இதோட பர்பஸ் என்ன, இதோட பெனிஃபிட் என்ன, அதெல்லாம் பேசிட்டாரு, எல்லாம் கிளாஸ்ல பேசிட்டாரு. சோ உங்களுக்கு அதெல்லாம் சார்ட் அவுட் ஆயிடுச்சு? அதெல்லாம் சார்ட் அவுட் ஆயிடுது, அதுல எல்லாம் ப்ராப்ளம் இல்ல. there were Christians who donated. தியானலிங்கத்துக்கு கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் நிறைய சில கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் they are not இந்த ஹோல்னஸ் ப்ரோக்ராம்லாம் வராதவா, நம்ம ஆர்டினரி ஈஷா யோகா பண்ணவா நிறைய பேர் நிறைய டொனேட் பண்ணாங்க. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது, நிறைய பேர் பண்ணாங்க. டொனேஷன் கலெக்ட் பண்ணும்போது அந்த சமயத்துல நமக்கு இந்த அளவுக்கு பீப்புள் ஹூ ஆர் இன்ஃப்ளூயன்ஷியல், ஃபைனான்ஷியலி இன்ஃப்ளூயன்ஷியல் இந்த சொசைட்டி கான்டாக்ட்ஸ் கம்மியா இருந்தது. இட் வாஸ் மோர் ஆஃப் என்ன சொல்றது, மிடில் கிளாஸ் பீப்புள் தான் அதிகமா இருந்தோம். அவள்லாம் ஆல்ரெடி லேண்ட் வாங்குறதுக்கே ஒருத்தரும் 5,000 கொடுத்து அந்த அமௌண்ட்டை வச்சுதான் அந்த 6 லட்சம் எடுத்துதான் அந்த 13 ஏக்கர் நிலமே வாங்கினது. அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்குலர் பிளாக் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சது.
இந்த ட்ரையாங்குலர் பிளாக் பேஸ்மெண்ட் தரையிலேருந்து 6 அடியோ 7 அடியோ பேஸ்மெண்ட் மேல வரும் பார்த்தேன்னாக்கா அது ஒரு 28 லட்சம் சாப்பிடுறது. 28 லட்சமா? ஜஸ்ட் கீழே பேஸ்மெண்ட் அலோன். கீழே களி பூமி. சத்குருவே எதிர்பார்க்கல அதை. As he went on, no, it consumed a lot of money. தான் கேள்வி. ஏன்னா ஃபைனான்ஸ் எனக்கு தெரியாது. பட் வாட் வி ஹியர் இஸ் தட் ஒன் ஒன்லி. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரே ரேஸ் பண்ண முடியல. ஹோல்னஸ் போது ஒரே ஒரு ட்ரையாங்கிள் ஒரு சைடு மாத்திரம் ஒரு பிளாக் போட்டு அதில் ஒரு டாய்லெட் போட்டு சத்குருக்கு ஒரு ரூம் மாத்திரம் தான் போட்டிருந்தது. அவ்வளோதான் கன்ஸ்ட்ரக்ஷன். அந்த செகண்ட் சைடு ரூஃபிங் வந்து இதில் போட்டது தான், ஹோல்னஸில் போட்டது தான். தேர்ட் ரூஃபிங் ரொம்ப நாளைக்கு போடாம இருந்தது. அதுக்கப்புறம் தான் தேர்ட் சைடு ரூஃப். ஸோ இதுக்கும் எல்லாமே ஃபண்ட்ஸ் வந்து நம்ம மக்கள் கிட்ட தியானலிங்கத்துக்கு மக்கள்கிட்ட தான் டொனேஷன் கலெக்ட் பண்ணோம். நான் பெருசா டொனேஷன் கலெக்ட் பண்ணி கொடுத்தேன்னு சொல்ல முடியாது. பட் என்னால முடிஞ்ச வரைக்கும் புது மனிதர்கள் ஈஷாக்குள்ள வருவதற்கு என்னால என்ன பண்ண முடியுமா பண்ணேன். அதன் வாயிலாக நிறைய சோர்சஸ் கொஞ்சம் கிடைச்சது. உதாரணமா ஈஷாக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபாரின் டொனேஷன் எங்க இருந்ததுனாக்க நான் தான் வாங்கி கொடுத்தேன். என் கூட கிளாஸ் பண்ண ஒருத்தர் வந்து ஜாகிரதாக்கு போயிட்டான். அந்த ஈஷா தியானலிங்கம் ப்ரோச்சரை அட்டாச் பண்ணி அவனுக்கு ஒரு லெட்டர் போட்டிருந்தேன். அவன் 200 சிங்கப்பூர் டாலர் கொடுத்தான். ஃபர்ஸ்ட் ஃபாரின் டொனேஷன் டு ஈஷா குருபிக்ஷா ஒன்று கொடுத்தோம். ஏன்னா என்னுடைய ஆஃபீஸில் வந்து ஐம் நாட் சப்போஸ் டு கலெக்ட் டொனேஷன்ங்கிறது ஒன் ஆஃப் த சர்வீஸ் கண்டிஷன் எனக்கு. ஸோ நான் டைரக்டாக டொனேஷன் எதுவும் கலெக்ட் பண்ணுறதுல அவ்வளோ மும்முரம் காட்டல. ஆனால் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் கூட டொனேட் பண்ணிது. உண்டியல் வச்சு கலெக்ட் பண்ணி அந்த பணத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தது. அதெல்லாம் நிஜமாவே மறக்கவே முடியாத விஷயங்கள். அப்புறம் வாலண்டியர்ஸ்லாம் என்ன பண்ணா டிப் மாதிரிலாம் போட்டா 1000 ரூபாய், ₹1 ஆரம்பிச்சு 1000 ரூபாய் வரைக்கும் எழுதி ஒரு பையில குலுக்கி போடுவா. உனக்கு என்ன வருதோ அந்த அமௌண்ட் கொடுக்கலான்னு. அந்த மாதிரி எல்லாம் போட்டு அந்த மாதிரிலாம் தான் பணம் கலெக்ட் பண்ணி வந்தேன். ஆனா அந்த மாதிரிலாம் பணம் கலெக்ட் பண்ணது நம்மளோட தியானலிங்கோட அந்த கிரானைட் கல்லு வாங்குறது கூட பத்தாதுங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சது. அந்த தியானலிங்கத்தோட அந்த கிரானைட் கல்லு மாத்திரமே 6 லட்சம் ரூபாய்க்கு மேல ஆயிடுது. அப்போ கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. அப்போ தியானலிங்கம் 6 லட்சம் ஆகும். ஆனா ஐ திங்க் நம்ம யாரோ அந்த லிங்கம் மாத்திரம் டொனேட் பண்ணான்னு நினைக்கிறேன் ஃபுல் அமௌண்ட் அதுக்கு. அப்புறம் ஆவுடை தான் இருந்தது. ஆவுடை வந்து 85 டன். முதல்ல இத தியானலிங்கம் எங்க பண்ணாரு, சென்னையில கல்லு செலக்ட் பண்ணிட்டா. அந்த கல்லை வந்து பாலிஷ் பண்ணி அந்த ஷேப் கொண்டு வந்து அது நடுவில் ஒரு ஓட்டை பண்ணோம். அந்த சமயத்துல அடிக்கடி எங்க KK நகர் கோவில்ல அது வந்து ஆஃப்டர் தியானலிங்கம் க்ளோசிங் இது முடிஞ்ச அப்புறம் தான் என்னது ஹோல்னஸ் முடிஞ்சுதான். ஹோல்னஸ்ல ஃபர்ஸ்ட் 30 days we were very busy. அதுல ஒரு ஹோல்னஸ்ல ஒரு நாளைக்கு என்ன பண்ணிட்டாரு, அந்த பூஜாரி கிரியெல்லாம் பண்ணும்போது லாங் ஹவர்ஸ் மெடிடேஷன் பண்ணணும், நார்மலி எழுந்த யூரினேஷன்லாம் போகக்கூடாது, தாகம் அதிகம் இருக்கக்கூடாது சொல்லிட்டு கொஞ்சம் உப்பு கம்மி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. நம்ம ஈரோடுல சில வாலண்டியர்ஸ் லேடிஸ் அவங்க தான் வந்து ரொம்ப இன்வால்வ்டா நமக்கு ஈஷாக்கு வந்து ஹோல்னஸ்ல சமைச்சு போட்டதில்ல. அவங்களோட கைங்கரியம் ரொம்ப அதிகம். அவங்க அந்த ஒரு வயசான பாட்டின்னு சொல்ல முடியாது, பட் பாட்டின்னு சொல்ல வச்சுக்கோங்களேன். அந்த 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 அம்மணி என்ன பண்ணாங்க, சத்குரு உப்பை குறைன்னு சொன்ன உடனே அவங்க உப்பே இல்லாத கஞ்சி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. ஒருத்தர் கூட உப்பு இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. 2 நாள் நம்ம உப்பு இல்லாத கஞ்சி தான் சாப்பிட்டோம். நாங்க உணவுல உப்பே இல்லாம தான் சாப்பிட்டோம். 48 பேர் யாருமே எழுந்த உப்பு இல்லைன்னு சொல்லல. சத்குரு ஒரு நாளைக்கு அந்த கஞ்சி ஏதோ அவரும் அதுதானே சாப்பிடுவாரு. சாப்பிட்டு என்னம்மா உப்பே இல்லைன்னாக்கா நீங்க தானே சமையல் போட வேண்டாம், நான் கொஞ்சம் உப்பு குறைச்சு போடு. என்னம்மா குறைய உப்பே இல்லாம எப்படிமா போடுறேன். ஆனா ஒருத்தர் கூட உப்பு குறை இருக்குன்னு சொல்லவே இல்லை. இன்னும் கேட்ட கஞ்சி டேஸ்டா இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. அந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு ஒரு ஒரு சின்ன ப்ரோக்ராம் மாதிரி போட்டது. அதுல இந்த விஜயகுமார் நீங்க இன்டர்வியூ பண்ண இல்லையா, அவன் ஒரு பாட்டு பாடினா, ஃபுல் பாட்டு ஞாபகம் இல்லை. அதுல ஒரு வரி நிச்சயமா மறக்கவே முடியாது. உப்பில்லாத கஞ்சி அதில் சுவையோ மிதமிஞ்சி.
இப்போவும் ஞாபகம் மறக்கவே முடியாது. ம். எல்லாருக்கும் ஒரு டம்ளர் கஞ்சி, ஒரு சாப்பாடெல்லாம் இவ்வளவு எல்லாம் ப்ரீஸா கொடுக்கல. ஆனா எல்லாருக்கும் வயிறு ரொம்ப இருந்தது. எவ்ரிபடி வாஸ் எனர்ஜெட்டிக் பிகாஸ் ஆஃப் த ப்ராக்டிசஸ், பிகாஸ் ஆஃப் த அட்மாஸ்பியர். அதே மாதிரி ஹோல்னஸ்ல குசுமும் மா கம்பீர் இவா 2 பேரும் இந்த பாடிலெஸ் பீயிங்ஸ் பத்தி அவளா எழுந்து பேசினா. சத்குரு பேசல. ம். அவா கிளாஸ்ல எழுந்து சத்குருட்ட இந்த கேட்டு கிட்ட ஒரு லேடி வித் தாடி அடிக்கடி வந்து நிக்கிறாங்க அப்படின்னு 2-3 விஷயங்கள் அந்த பாடிலெஸ் பீயிங்ஸ் பத்தி அவ பேசினா. Because they saw. அதனாலயா? They could see. ம். எங்களெல்லாம் பார்க்க முடியல. ம். somebody else said that சத்குரு எங்க தங்கி இருந்தாரோ அந்த பெட்டை சுத்தியே ரூம்லயே நிறைய பாடிலெஸ் பீயிங்ஸ் வேர் தேர் டியூரிங் ஹோல்னஸ். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஹோல்னஸ் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எங்கேயே ரொம்ப ரேரா நடக்கும். அந்த மாதிரி இடத்துக்கு நிறைய பேர் வருவான்னு சத்குரு சொன்னார். ஒன்னு 2 பேர் அந்த மாதிரியும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா. இதெல்லாம் என்னுடைய ரீச்சுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி சில பேரோட ஆரா பத்தியும் அவ சொன்னான். சரி, அவங்க பார்த்தத கிளாஸ்ல எல்லாரும் கூட ஷேர் பண்ண அவளே எழுந்து சத்குருட்ட கேட்டா, இந்த மாதிரி யாரோ வந்து நிக்கிற மாதிரி இருக்கு, நான் பாக்குறேன், ஒரு லேடி வித் தாடி. அப்புறம் ஒரு லேடி வித் தாடின்னு சொன்னார். அதுக்கப்புறம் குசும் அதை சப்போர்ட் பண்ணி அவ ஃபர்தரா அதை பத்தி பேசினா. அவங்க 2 பேரும் பேசினாங்க. அவங்க 2 பேரும் சிஸ்டர்ஸ். அதுல குசும் வந்து முன்னாடியே வந்துட்டா. ஒரு நாளைக்கு 18 மணி நேரம்லாம் தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. மா கம்பீரி வாசன ஹோல்னஸ் ஆரம்பிக்கும் போது ஷிவாசன் யூரோப் டூர் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இங்க வந்துட்டேன். அப்படியே இங்க வந்தவதான் போவேன். அது 2ம் அவங்களால பார்க்க முடிஞ்சது எங்களால. சோ அதுக்கு சத்குரு என்ன சொன்னாங்க? சத்குரு தென் he said yes it is true சொல்லி அந்த அதுதான் மிஸ்டிக் மியூசிக் வந்திருக்கு. மிஸ்டிக் மியூசிக் புக் ஃபுல்லாவே அந்த கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே இந்த ஹோல்னஸ்ல நாங்க கேட்ட கேள்விகள் தான். இந்த கேட்ட டவுட்ஸ் கேள்விகள். ஒரு கேள்வி கிட்ட ஒரு கேள்விக்கெல்லாம் 6 மணி நேரம் 7 மணி நேரம்லாம் பதில் சொல்லிருக்காருமா. ஒரு நாளைக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்பவித்ரா பவித்ரோவான்னு ஆரம்பிச்சார். வெதர் காட் இஸ் பியூர் ஆர் இம்பியூர். ஃபர்ஸ்ட் லெவல் ஆன்சர் போயிட்டு இருந்தது. சிவியர் கிராஸ் கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருந்தது. 2 hours ஒரு 1.5 hours கழிச்சு இது டோட்டலி த பிளேன் சேஞ்ச். அடுத்தது 6 மணி நேரம் 10 மணிக்கு ஆரம்பிச்சவர் மதியானம் சாப்பாட்டுக்கெல்லாம் போல. 2 மணிக்கு வாலண்டியர்ஸ் எல்லாம் பக்கெட்டை வச்சு வெளில நின்று இருக்காரு 2 மணி நேரம். மதியானம் 3 மணிக்கும் 4 மணிக்கும் தான் இந்த கொஸ்டின் ஆன்சர் செஷன் முடிஞ்சது. அப்பவித்ரா பவித்ரோவா, காட் இஸ் பியூர் ஆர் இம்பியூர். இப்ப சத்குரு பேசின எல்லாத்தையுமே யாரோ அப்போ வந்து ஆடியோவா ரெக்கார்ட் ஆயிட்டு என்ன ஆடியோ இருந்தது நம்மள்ட்ட? சிரிப்பே இல்லைங்க. நம்மள்ட்ட இருந்தது அந்த காலத்துல ஸ்டீரியோ சிஸ்டம் வச்சிருப்போம்மா. 2500 ரூபாய்க்கு சும்மா இந்த டேப் போடுவோம் இல்லையா, அது 2 கொஞ்சம் பெரிய சேர்ந்தா 2 கேசட் இருக்கும். நம்மள்ட்ட வந்து ஒரு கேசட் சிஸ்டம் தான் வச்சிருந்து ரெக்கார்ட் பண்ணோம். அவர் பேசிட்டே இருக்கும்போது 40 நிமிஷம் ஆனோன்னு திருப்புவே இல்ல, அதுக்குள்ள 2 நிமிஷம் போயிடும் பேசுறது. அவ்வளவுதான் நம்மள்ட்ட இருந்தது. But some recording happened. அதனாலதான் இவ்வளவு வெளில அது அப்ப அந்த ஹோல்னஸ்ல இருந்து ஆரம்பிச்சுதான் அவர் பேசுறது எல்லாமே ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி பேசினது எதுவுமே பெரிய ரெக்கார்டிங் கிடையாது. ஹோல்னஸ்ல ஆரம்பிச்சதுல இருந்து இன்னி வரைக்கும் அவர் அபிஷியலா பேசின எல்லா ரெக்கார்டிங்ஸும் இருக்கு. பர்சனல் டாக் மாத்திரம் தான் நாட் ரெக்கார்டு. அதெல்லாம் நாங்க உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். பர்சனல் டாக்னு ஒண்ணுமே கிடையாது. அவர் எல்லாமே ஓப்பனா வச்சிருந்தாரு ஆல்மோஸ்ட். எனக்கு அப்படிதான் எங்களுக்கு எல்லாம் படுறது. எங்களோட ஹாய் ஹரின்னு கூப்பிடுறது அந்த மாதிரிதான் சிலதெல்லாம் பர்சனல் டாக்கே தவிர மற்றதெல்லாம் ரெக்கார்டு. சென்னை கிளாஸ் அதெல்லாம் குன்னூர் கிளாஸ்லாம் ரெக்கார்டிங் பண்ண கிடையாது. ஹோல்னஸ் வந்தது. ஹோல்னஸ்ல அந்த கிளாஸ்ல ரெக்கார்ட் பண்ணலையா? ஹோல்னஸ்ல இருந்து ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிருது. ஹோல்னஸ்ல இருந்து ஈஷால என்ன பேசினாலும் ரெக்கார்டிங் இருந்தது. மகா சத்சங்ல பேசினா ரெக்கார்டிங் இருக்கு. இந்த மெடிடேஷன் தான் எவ்வளவு வெரைட்டி மெடிடேஷன் சொல்லுங்க, நான் நினைச்சே பார்க்க முடியாது. யூ கம் யுவர் குரு வேஸ் as attain சமாதிங்கிற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு மெடிடேஷன். குரு becomes leaves his body and becomes a star, you are gazing at it. ஒரு அந்த மாதிரி ஒரு மெடிடேஷன் இருந்தது. He has indirectly indicated that he may not be there after that. That was this thing at the time. But nobody expected that Vijayaka will attain samadhi. Even on the consecration of Dhyanlingam, on that day, everybody gave up.
ஈ மே நாட் சர்வைவ்ங்கிற மாதிரி தான் இருந்தது உடம்பெல்லாம். ஸோ இந்த ஹோல்னஸ்ல நீங்க உள்ள இருந்தப்போ அப்புறம் அடுத்த 60 நாள் வந்து டீச்சர்ஸ் ட்ரைனிங் தான்மா. ம். டீச்சர்ஸ் ட்ரைனிங்ல இந்த கிளாஸ் ஆஸ்பெக்ட் அதெல்லாம் தான் ரொம்ப போயிட்டு இருந்தது. அதுல வந்து ஐ திங்க் யாரெல்லாம் ரெசிடென்ஸா இருக்க போறீங்க, யார் டீச்சர்ஸ் ஆமா, அதெல்லாம் அவர் ஒரு சூஸ் பண்ண. கேட்டகரைஸ் ஆமா, அது கேட்டகரிஸ் வந்து அவர் ஏதோ இந்த கட்டவரில் பிடிச்சு பார்த்து அவரு கர்மாஸ் பார்த்துட்டு ஏதோ டிசைட் பண்ணாருமா. அது எப்படின்னு தெரியாது. ஒவ்வொருத்தரோட கட்ட விரலையும் பார்த்து ஆமா, தனியா கூப்பிட்டு கட்டவரில் பிடிச்சு பார்த்து யுவர் உன்னுடைய கர்மா பிரகாரம் யூ cannot be here like this, you be like this, you be a teacher, அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணார். அப்பவே பிரம்மச்சரியம்க்கும் சேர்த்தே சஜஸ்ட் பண்ணாரா இல்ல? இல்ல, அப்போ பிரம்மச்சரியத்தை இது பண்ணல. பட் யாரு டீச்சரா இருக்க முடியும்? அது யாரு வந்து அதை வந்து ஒரு 11 பேர் தான் took for teachers training. 9 பேர் வந்து they were asked to stay in the ashram. அதுல அந்த கிறிஸ்டியன் கேர்ள் பத்தி சொன்னேன் இல்லையா, she is one of them. நீங்க அந்த 11 பேர்ல இருந்தீங்க? இருந்தேன். அதனாலதான் நான் தான் சொன்னேன், கடைசி நாள் எதுவுமே பேச முடியாத ஆள் தான் நான் வாழ்க்கையில அடுத்தது இந்த மாதிரி பேச போறேன்னு நினைச்சு கூட பார்த்தது இல்ல. நான் வந்ததே தப்புன்னு நினைச்சுட்டு இருந்தேன். So at the end of 90 days வந்து நீங்க சத்குருவோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம்னு நினைச்சீங்களா? அப்படிதான் நினைச்சீங்க. நம்ம வந்து அந்த டீச்சர்ஸ்க்கெல்லாம் நம்மளால மைக்க பார்த்தாலும் இப்படி உதறது, இப்படி வாயினை கொடுங்கிறது, இப்படி பேசக்கூட முடியல, கம்யூனிகேட் பண்ண முடியல, நம்ம என்ன பண்ண போறோம். நான் சாதாரணமா பேசினேன் 2000 வார்த்தை ஸ்பீட்ல பேசுவேம்மா. என்னெல்லாமோ பண்ணி இந்த லெவலுக்கு கொண்டு வந்து வச்சிருக்காரு. எதனால உங்களுக்கு அப்படி தோணுச்சு? இல்ல, நீங்க எதுவுமே பண்ணாத மாதிரி, எதுவுமே பண்ணாத மாதிரி இல்ல. என்னால அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு வந்து என்னால சிம்பிள் திங்ஸ் ஐ குட் நாட் புட் ஃபோர்த். உங்கள்ட்ட இவ்வளவு பேசுறேன் இல்லையா, அன்னைக்கு என்னால இந்த மாதிரி ஒரு 10 பேர் முன்னாடி நின்று இந்த மாதிரி எதையுமே பேச முடியாது. என்னால பேசினாலே தவறுதலா வாயிலேருந்து வார்த்தைகள் வரும், தப்பா வரும், எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால இது நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு தான் நினைச்சீங்க? இல்ல, நமக்கு டீச்சர்ஸ் ட்ரைனிங் ஒத்து வராதுங்கிறது தான் நான் முடிவு கட்டினது. ஆனா he has got some purpose. Yes. அதே மாதிரி இந்த சோமுன்னு ஒருத்தர் இருந்தார். அவரும் வந்து கிளாஸ்ல நாங்க ஆஸ் பர் திஸ் திங் அவர் டீச்சரா ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தோம். he became one of the best teachers. ஜெயில் கிளாஸ் ஃபுல்லா அவர் தான் இருந்தார். அந்த 60 daysல எங்கேயுமே அவர் வந்து இப்படி பேசணும், இப்படி நடந்துக்கணும், இப்படி இருக்கணும் ஒரு வருஷம் சொன்னது கிடையாது. ஸ்ட்ரக்சரே கிடையாதுல்ல. ரொம்ப சிம்பிளி பி ஹியர், ஸ்ட்ரக்சருக்காக இல்ல, சிம்பிளி பி ஹியர், இவ்வளவுதான் மெசேஜ். சிம்பிளி பீயிங் ஹியர் தான் நமக்கு தெரியல, அவ்வளவுதான். அதுக்கு நிறைய டிராமா பண்ணி இங்க இருக்கிறது. சும்மா இருந்தா போறோம், மற்றதெல்லாம் தானே நிகழும், இதான் உண்மை. சும்மா இருந்தா போறோம், அவ்வளவுதான். சைலன்ஸ் 3 நாளைக்கு இருன்னு சொன்னாரு, என்ன பண்ணணும், ஒண்ணும் வரல. அன்னைக்கு ராஜயோகம் சொல்லல, தியானம் பண்ண சொல்லல, ஒண்ணும் சும்மா தனியா இந்த இடத்துல இருந்தா எப்படி இருப்பேன் அந்த மாதிரி. சாப்பாடு பெல் அடிச்சா சாப்பாடு வச்சிருப்பா, வேணா பசிச்சா எப்ப வேணா அங்க போய் சாப்பிட்டுக்கலாம். சும்மா இரு, இவ்வளவுதான். சும்மா இருக்கிறது தான் கஷ்டம். சத்குரு கிட்ட நீங்க வந்து தனிப்பட்ட முறையில உங்களுக்கு உறவுன்றது எந்த மாதிரி இருந்தது? ஒரு என்ன சொல்றது, நீங்க அவர் ஒரு ஃப்ரெண்டா பாத்தீங்களா இல்ல சரி முதல்ல பாத்தீங்களா? முதல்ல வந்து ஒரு மாமனிதர், இந்த மாதிரி மனுஷனை பார்க்க முடியாதுங்கிற நிலையில தான் முதல்ல பார்த்தது. இட்ஸ் லைக் எக்ஸ்ட்ரானரி பீயிங், எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீயிங். ஹோல்னஸ்ல வந்த உடனே தான் he showed who he is. அது வரைக்கும் டிஸ்க்ளோஸே பண்ணல. ஹோல்னஸ்ல தான் முதல் முறையாக தன்னோட ஃபுல் இது காமிச்சார். அது வரைக்கும் ஆர்டினரியா ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு, ஒரு ஒயிட் குர்தா போட்டு, ஒரு ஒயிட் சாக்ஸ் போட்டு, ஒரு தலை தாடி வச்சிருந்தது ஒரு சாதாரண மனுஷன். கேன் மேக் யூ ஹாப்பி, கேன் மேக் யூ லிவ் பெட்டர், கேன் மேக் யூ கிவ் யூ லிவ் ஹெல்த்திலி, இந்த மாதிரி தான். ஆனா யூ கேன் மேக் யூ எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங் பியாண்ட் வாட் யூ கேன் திங்க். அந்த அளவுக்கு தான் ஹோல்னஸ்ல தான் அந்த விஸ்வரூபம்ங்கிறது கொஞ்சம் பார்க்க முடிஞ்சது. நீங்க வெறும் கோமணங்கட்டியும் பார்க்கலாம், ராஜா நடையிலையும் பார்க்கலாம். தண்டாயுதபாணி சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சது அப்பதான். அந்த சமயத்துலதான் ஒரு 3 நாளைக்கு இதுக்கு போயிட்டு வந்தார் வெள்ளிங்கிரி. போயிட்டு வந்த அப்புறம் he started telling past life. அந்த இடம். ஆமா, அப்பதான் முதல் நாளைக்கு சொல்லிட்டு
வெள்ளிங்கிரி மலைக்கு போங்க, நம்மளோட பாடி விட்ட இடத்த பார்க்க போறோம்னு சொல்லிட்டார் ப்ரீவியஸ் இதுல. அவர் போயிட்டார் 3 மணி நேரத்துல. நாங்கெல்லாம் 6 மணி நேரம் ஆச்சு தடவி கிடவி நாங்க மேல போய் சேர்றதுக்கு. நாங்க போய் சேரும்போது மணி 3 மணி. அந்த இடத்த கண்டுபிடிச்சு அது மெயின்ல கொஞ்சம் தள்ளி இருக்கும், நீங்க போயிருக்கலாம் தெரியாது. அந்த சூளம் ஒண்ணு குத்தி வச்சிருப்பா. அந்த இடம் வந்து அப்படியே கரு மாதிரி இருக்கும். அந்த குகைக்குள்ள சட்டுன்னு யாருமே போக முடியாது. அந்த இடத்துக்கு போய் ஒத்தொத்தரியா கைய பிடிச்சு அந்த இடத்துல படுக்கிற அளவுக்கு இடம் இருக்கும். அதுல ரொம்ப இருக்காது, 2 அடிக்கு 6 அடி ஒரு இடம் இருக்கும், 5 அடி இடம் இருக்கும். அதுல சுவாசனத்துல ஒரு 2 நிமிஷம் படுக்க வைப்பாரு. சில பேர்லாம் தூக்கி போடுறோம், எல்லாரும் கைப்பிடிச்சு இழுத்துட்டு வந்துருவாரு உடனே, ரொம்ப தூக்கி போடுறதுனாக்க. அந்த மாதிரி எனர்ஜெட்டிக் பிளேஸ். அந்த இடத்துலதான் பாடி விட்டு இடம் போல் இருக்கு. அது அங்கதான் முதல்ல கூட்டின்னு போனார். அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட். நீங்க ஆதிசங்கரர்லாம் வந்து ஒரு கல்லு மேல உட்காந்து 4 சீடர்கள்லாம் உட்காந்து கதை கேட்கிற மாதிரி பார்த்திருக்கல, அவரோட உபதேசம் கேட்கிற மாதிரி. கைவல்ல குட்டி நேத்தாப்புல ஒரு மரம் இருந்தது, அங்க ஒரு கல் இருக்கும், அங்க உட்காந்து கிளாஸ் எடுப்பார். 11 பேர் தான் கீழே உட்காந்து. நினைச்சு பார்க்க முடியுமா? நீங்க ரொம்ப லாஜிக்கலான ஒரு பர்சன். ஆனா திடீர்னு வந்து போன ஜென்மம், கோயில், என் குரு உட்கார்ந்த இடம், அவர் உயிர் விட்ட இடம், இல்ல நீங்க கேக்குறப்போ வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வரலையா? இல்ல அது அப்படியே இல்ல. என்ன தீர்மானம்னாக்க, ஏன் அனுபவத்துல இல்லாத எதையுமே நான் வந்து ஏத்துக்க தயாரா இருந்தேன். அதே சமயத்துல என் அனுபவத்துல இல்லாதவர் எல்லாம் இல்லை என்று நான் சொல்வதற்கு இல்லை. ஏன்னா நான் தான் பார்த்துட்டேன். இந்த 15 நாள்ல இத்தனை கிலோ வெயிட் குறைஞ்சது மெடிக்கல் புக்ல கிடையாது. வாய்ஸ் சேஞ்ச் ஆச்சு, லுக் சேஞ்ச் ஆச்சு, ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆயிடுச்சு. திடீர்னு அப்படி ஒரு சந்தோஷம். எல்லாமே எனக்கு மாத்திரம் இல்லை, இத்தனை பேருக்கு நடக்கிறதுன்னு பார்த்துட்டேனே. அப்போ இந்த மனிதர்கிட்ட ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராடனரி விஷயம் இருக்கு, அவர் சொன்னா பார்க்கலாம் அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டோம். ஆனா எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம், நாட் சிம்பிளி அக்செப்டிங், கண்டினியூஸ்லி எக்ஸ்பெக்ட். முன்னாடி வந்து there was a resistance to experiment itself. We were doubting. அந்த ஸ்டேஜ் that has been broken. 3வது சத்சங்ல ஒரு லேடி ஃப்ரம் சித்தூர் வந்தா, சித்ரான்னு பேரு. அவ வந்து ஒரு பர்டிகுலர் டே சத்சங்க டே அவர் வீட்டுக்கு சத்குரு வந்தாங்கிறத கிளாஸ்ல சத்சங்ல ஷேர் பண்றா. அவங்க வீட்டுக்கு சத்குரு வந்தாங்க, என்னெல்லாம் பண்ணாங்கன்னு எல்லா சத்குரு முன்னாடி ஷேர் பண்றா. அந்த டேட்ல இங்க கோயம்புத்தூர்ல சத்சங் இருக்கு, நாங்கெல்லாம் அந்த சத்சங்ல முந்தின சத்சங்ல நாங்க அட்டன் பண்ணிருக்கோம் இங்க. இப்போ கேள்வி, ஒரு ஆள் ஒரே சமயத்துல 2 இடத்துல இருக்க முடியுமா? நார்மலா லாஜிக்கல். சத்சங்ல இருந்திருக்காங்க, அவங்க வீட்டுக்கும் போயிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போனது அவ சொல்றது. சத்சங்ல இருந்தது இவருடைய. நாங்கெல்லாம் எல்லாரும் நாங்க ஒரு அந்த சத்சங்ல இருந்தவங்க, அந்த மீட்டிங்ல அன்னைக்கு இருந்தவங்க பாதி பேர் முன்ன சத்சங்ல இருந்திருக்கோம். இருக்க முடியுமான்னு கேட்டா, நான் முன்னாடி எல்லாம் அதெல்லாம் பொய், காதுல பூன்னு சொல்லி சொல்ல மாட்டேன். என்ன என் அனுபவத்துல இப்போதைக்கு இல்லைன்னு வாய்ப்பு இருக்கா? இருக்கலாம். இன்னொருத்தவங்க யாரோ அதை சொல்றாங்களே பாத்துருக்காங்கன்னு சும்மா சொல்லுவாங்க. சத்குருட்ட கேட்கும்போது அவர் நம்ம சிரிச்சுட்டு போயிட்டார், பதில் சொல்லலையா? சொல்ல. ஆனா இப்படி சொன்னாரு, நீ எப்போ வேணாலும் எங்க இருந்தாலும் சரி என்ன பார்க்கணும்னு நினைச்சேன்னா ஐ வில் பி அவைலபிள் டு யூ அட் த டைம். இது இப்போ இல்ல, ஆரம்ப நாளே இன்னை வரைக்கும் சொல்லுங்க. there are various other means by which you can reach me at any time அப்படின்னு அந்த வார்த்தை, அந்த assurance he has given several times. ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, and it is true. கண்ண மூடினால் the energies are different. There is enough. இப்போ இந்த ஹோல்னஸ் ப்ரோக்ராம் அப்போ சத்குரு வந்து ஜக்கியா இருந்தவர் வந்து சத்குருவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனார் இல்லையா? அப்போ இது நீங்க சும்மா அப்படியே ஏத்துக்கிட்டீங்களா, இல்ல வந்து உங்களுக்கு பிரமிப்பா இருந்ததா, இல்ல எப்படி இருந்தது? உங்களுக்கு தெரியல, சிம்பிளி தேர், அவ்வளவுதான். எங்களுக்கு ஒண்ணுமே அதை பத்தி தெரியல. ஏன்னா அப்பதான் வந்து அந்த எனர்ஜிஸ் ரொம்ப அதிகமானதுக்கு மேல போக கூடாது, தலையில பேண்ட் கட்ட ஆரம்பிச்சேன் ஃபர்ஸ்ட் டைம். அது வரைக்கும் டர்பன் கட்ட மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் டர்பன் கட்டினேன். He said the reason also. டர்பன் கட்டலைன்னா the energies will go up and I may not be here. ஸோ அப்பதான் டர்பன் கட்ட ஆரம்பிச்சேன் ஃபர்ஸ்ட் டைம். அந்த
ஆறா பார்த்தது அந்த 2 லேடிஸ் அவங்க சொன்னதுதான். அவங்க 2 டிசெம்போடிக் பீயிங்ஸும் அவங்க சொன்னது. வேற யாரோ ஒருத்தர் கூட ஆறா பத்தி மட்டும் இன்னும் யாரோ ஒருத்தர் பேசினா ஞாபகம் இல்லை சரியா எனக்கு. என்னோட அப்ப நீங்க ரொம்ப அனுபவம். இப்போ கொஞ்சமா ஜென்ரலா வந்து யாரு நல்ல மெடிடேட்டர்ல, யாரு நல்ல அந்த டிசைபிள் மாதிரிலாம் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. சமயத்துல அவங்களுக்கு எல்லாம் தெரியுது. எனக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. அப்ப நான் ஏதோ நான் சரியா பண்ணலையோ? அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இல்ல அந்த மாதிரி ஏதோ யோசிச்சீங்களான்னு கேட்கிறேன். இல்ல அந்த மாதிரி கிடையாது. சத்குரு 2 பர்த்டே மறக்க முடியாத பர்த்டே. ஒண்ணு வந்து ஒரு நாளைக்கு கிளாஸ் நடந்து முடியுது. ஃப்ரைடே நடந்துட்டு இருக்கு கிளாஸ். ஈவினிங் கிளாஸ் நடந்து முடியுது. ஐ திங்க் ஆமா அன்னைக்கு ஃப்ரைடே இல்ல சத்சங் நினைக்கிறேன். சத்சங் முடியும் போது 9 மணி இருக்கும். இஸ் அனௌன்சிங் we are going to step into our land. Those who want be ready within half an hour. இல்லையா யாரும் வீட்டில் சொல்லிட்டு வந்திருக்க மாட்டா, ஒன்றும் கிடையாது. நாங்க ஒரு 25-30 பேர். அதுல யாருக்கெல்லாம் வெஹிக்கிள் இருந்ததோ அதுல பின்னாடி மற்றவாள்லாம் யாருக்கெல்லாம் லிஃப்ட் கிடைக்குமோ ஏறிண்டா. பிராணாயம் பண்றதுக்கு வந்த பெட்ஷீட்டை கையில் எடுத்துருந்தோம். இவ்வளவுதான். வீட்டுக்கு மெசேஜ் அனுப்பிச்சோம். இந்த மாதிரி நாங்க போறோம், நாளைக்கு காலைல தான் வருவோம். த்ரூ சம் மீன்ஸ் அனுப்பிச்சாச்சு. உஜாலா அப்பா கூட வந்தாரு. அதுல எங்கூட தேவி, அந்த ஸ்ரீதேவின்னு சொன்னேன் இல்லையா, அந்த பிரம்மச்சாரி, அவ என் கூட வந்தாங்க வண்டியில. அப்ப பிரம்மச்சாரி ஆள் அவ. இப்போ ராத்திரி அங்க 9:30 கிளம்பினோம். 11:30 மணி இங்க வந்தோன்னா ஃபாரஸ்ட் ஆபீசர் தடுத்துட்டான். எங்க இந்த தண்ணீர் பந்தலுக்கு முன்னாடி ஒரு செக் போஸ்ட் ஒன்று. செக் போஸ்ட்ல வித் கண்டிஷன், யாரும் லைட் போடக்கூடாது. சத்குருவோட பேக் லைட் மாத்திரம் எரியும், வேற யாரும் லைட் கிடையாது, ஃப்ரண்ட் லைட் கிடையாது. தண்ணி பந்தல் ரோட்லாம் அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ராத்திரி இருட்டு வேற, கும் இருட்டு. அந்த சமயத்துல நிலா வெளிச்சம் கூட இல்லை. அதுல அப்படியே போனோம். சத்குரு போறாரு, நாங்க பின்னாடி இருப்போம். அவ்வளவுதான். ரீச் அவர் லேண்ட். நைட் 12 o'clock இருக்கும், வந்திருப்போம். அப்போ 12 o'clock எல்லாரும் கொஞ்சம் நைட் சத்குரு ஒரு கேம்ப் ஃபயர் போட்டு கொஞ்சம் எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தா. கொஞ்சம் எல்லாரும் படுத்துட்டோம். எல்லாரும் எங்க படுத்தோம்? கையில என்ன பெட்ஷீட் இருக்கோ அதுக்கு விரிச்சா படுத்துட்டா. கொசு கடிக்கல, எறும்பு கடிக்கல, ஒண்ணு முள்ளு குத்தல, ஒண்ணும் இல்லை. எல்லாரும் தூங்கினா. காலை 5 மணிக்கு எல்லாரும் எழுந்தா. அவ பிராணாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. காக்கா சத்தம் கேட்டு மற்றவாளையும் எழுந்துட்டா. எல்லாரும் பக்கத்துல ஓடையில போய் குளிச்சுட்டு வந்தா, பிராணாயம் பண்ணா. 8:30-9 மணிக்கு அங்க இருந்து கிளம்பிட்டோம். சாப்பாடெல்லாம் ஒன்றும் கொண்டு வரல கையில. இஸ் அவர் லேண்ட், வி ஆர் என்டரிங் யுவர் லேண்ட். சத்குருவோட ஃபர்ஸ்ட் அந்த பர்த்டே அன்னைக்கு செப்டம்பர் 3 அன்னைக்கு 93 செப்டம்பர் 3 நினைக்கிறேன். அன்னைக்கு அந்த லேண்ட் வாங்கின நாளா இருக்கும். லேண்ட்ல கால் வச்ச நாள். அதே மாதிரி அடுத்த செப்டம்பர் 94 ஹோல்னஸ் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சத்குருக்கு அங்க சத்குருக்கு எவ்வளவு பைசா கொடுத்தோம் நீங்க ஹோல்னஸ்க்கு தெரியுமா? எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க. தெரியல. 90 நாளைக்கு எவ்வளவு டொனேஷன் இருக்கும்? மேபி 1000 rupees. ஓ, 0. அந்த காலத்துல செம்மையும் இருக்கும், பைசா கிடையாது. ஹோல்னஸ் ப்ரோக்ராம் 1 பைசா ஆகும். 1 பைசா கொடுக்கல. நான் கையில எடுத்துன்னு போயிருந்தேன் ஒரு 2200 ரூபாய், ஏதோ ஒரு 1900 rupees ஐ பேட் ஒன் டே. அதையும் அவர் வாங்க மாட்டார் கையில, காசு அவர் தொடவே மாட்டார். பக்கத்துல யாராவது வாலண்டியர் வாங்கி அக்கௌண்ட் பண்ணுவார். அதுவும் என்ன, அந்த அந்த மாதிரி வர டொனேஷன் வச்சுதான் அன்னைக்கு மறுநாளைக்கு நாள் நகர்த்துற அளவுக்கு தான் இருந்தது அப்போ ஈஷாவோட இது. ஏன்னா 48 பேருக்கு நம்ம சமைச்சு போடணும். அதுவே 48 பேர் சமைக்கணும். டியூப் லைட் எரியணும். ஜெனரேட்டர், கரண்ட் கிடையாது. அப்போ பாதி நேரம் கரண்ட் போயிடும். ஜெனரேட்டருக்கு ஒரு ஆள் உட்காந்துருக்கணும். ரோட்ல காலை வச்சா கீழே அதில் பாதாளத்துல போகும். ஒரு தீப்பெட்டி வாங்கினா இங்கேருந்து 30 கிலோமீட்டர் போகணும் உனக்கு. அதுக்கப்புறம் சத்குருக்கு பர்த்டே செப்டம்பர் 3. அப்போ அவர் ஒரு நல்ல டிராவல் பேக் கூட கிடையாது அவர்கிட்ட. ரொம்ப ஒரு ஓஞ்ச டிராவல் பேக் ஒன்று தான் எடுத்துன்னு போவார். நல்லாவே இருக்காரு. சம் மணி வில் கலெக்ட் டு சம்திங். எல்லார் கையிலயும் எல்லாரும் அங்கேயே 3 மாசமா அங்கதான் இருக்கும். வெளியில பெருசா பணம் கொண்டு வரல. இருந்த பணத்தை எல்லாம் செலக்ட் பண்ணி ஒரு 2000 ரூபா கூட அது கலெக்ட் ஆயிருக்காது. அதுக்கு ஒரு டிராவல் பேக் வாங்கி கொடுத்தோம் அவருக்கு. அது தவிர அன்னைக்கு ஒரு ஸ்கிட் போட்டோம் அவருக்கு. ஸ்கிட் என்னன்னாக்கா, அந்த நாங்க 20 பேர் மாத்திரம் அதுல பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி, பிளஸ் கொஞ்சம் வாலண்டியர்ஸ் பாக்குறதுக்கு. அந்த டிராமா ஸ்கிட் என்னன்னாக்கா,
அந்த காலத்துல மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டா. ஸ்பிரிச்சுவாலிட்டின்னா விச் ஹண்டிங் அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இருந்தா. அதுக்கப்புறம் கபீர், மீராபாய் அந்த மாதிரிலாம் வந்தா. அப்புறம் குருகுல வாசத்துல போய் 15 வருஷம் இருந்து கஷ்டப்பட்டெல்லாம் வந்தா. இப்போ அப்புறம் ஒரு சீடர் கிட்ட இருந்து அவர் சொல்றபடி எல்லாம் கேட்டு அந்த மாதிரிலாம். அதுக்கப்புறம் இப்போ ஈஷா வந்துருது. இதெல்லாம் கஷ்டப்பட்டதெல்லாம் காமிச்சிட்டு லாஸ்ட்ல ஈஷா கம் நியூ ஸ்டார் ஹஸ் பார்ன், ஈஷா ஹஸ் கம் நவ் அப்படின்னு ஃபாரினர்ஸ் எல்லாம் அமெரிக்கன்ஸ் மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு 4-5 பேர் கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு உள்ள நவ் ஈஷா ஹஸ் பார்ன் இஸ் ஒன்லி 15 days நவ். இது 15 days நவ், 14 days ஒன்லி இட் இஸ் நவ் இப்படின்னு ஸ்கிட் முடிக்கிற மாதிரி ஒரு ஸ்கிட் போட்டிருந்தோம். அதுல விச் மாதிரி வரவா கொஞ்சம் பேரு அந்த மாதிரிலாம் இருந்தது. அந்த சோமுங்கிற கொஞ்சம் டாலா இருந்தான். அதனால அவனை சத்குரு மாதிரியே அந்த பரபிரம்ம மாதிரியே ஒரு மாதிரியும் அவன் கீழே அவருக்கு 2 சீடர், ஒருத்தர் விபூதி ஒருத்தர் சந்தனம், சத்குருவோட சீடர் அந்த மாதிரி போட்டு அதுல என்னையும் சேக்கின்னு ஒருத்தர் இருந்தான். உன் பேர் மறந்துட்டு இப்போ உன் பேர் என்னமோ பெல்ல ஆசிரமத்துல அவன். அப்போ அவனுக்கு விபூதின்னு போட்டு எனக்கு சந்தனம், என் உடம்பு ஃபுல்லா சந்தனம் போட்டு சின்னதா ஒரு டவல் மாத்திரம் கோவன மாதிரி பெரிய டவல். அது இந்த இப்ப காட்டினேன் இதை விட பெரிய டவல். அதை கொஞ்ச நாள்ல மடிச்சு இப்படி எல்லாம் மடி நாங்க 2 பேரும் அதாவது என்ன மாதிரி சீடர்கள்னாக்க கண்ணு ஒரு பக்கம் கண்ணு சத்குரு மேல இருக்க மாதிரியும் இன்னொரு பக்கம் ஊரெல்லாம் அப்படி பாக்குற மாதிரி அந்த மாதிரி இப்படியே இந்த டிராமா ஸ்கிட் போகுது. முடிஞ்ச உடனே இவாள்லாம் வந்த உடனே எல்லா கேரக்டரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி செலிப்ரேட்டிங் தி ஜாயஸ்னஸ் ஆஃப் ஈஷா ஹஸ் பார்ன். சத்குருக்கு ஒரு கேக் வாங்கிட்டேன், கேக் வெட்டுறதுக்கு. ஸோ அந்த கேக்கை வெட்டி சத்குரு பர்த்டேங்க வெட்டிட்டு அவர் எல்லாருக்கும் ஒரு பீஸ் வாயில கொடுத்தாரேன். கொடுத்துட்டு அந்த அந்த அப்பெல்லாம் கேமரால 36 ஷாட் தான் எடுக்க முடியும். ஃபிலிம் அவ்வளவுதான் இருக்கும். எல்லாத்தையும் கேமரா இருக்காது, யாரோ ஒருத்தர் இருந்தது. அது அந்த டேவை கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டே இருந்தோம். சத்குரு said, I want to give you a back present. Come one by one. ஒருத்தர் வந்தோன்னா தலையில கை வச்சு some initiation, he did some process. We don't know what is that. one person, one engineer who was engineer who is now here. சத்குரு தலையில கை வச்சு அப்படின்னு இருந்தார். வித்தின் செகண்ட்ஸ் ஜாஸ்ட் உடனே சத்குரு அவனுக்கு போய் ஒரு ஒரு இடத்துல சாச்சு உட்கார வச்சு அவன் 2 காலையும் மடக்கி அவர் ஒரு மாலை வாங்கிட்டு அந்த மாலையை அவனுக்கு போட்டு நமஸ்காரம் பண்ண. த ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் இன் ஈஷா ஹஸ் பார்ன் சொல்லிட்டு. எங்களுக்கெல்லாம் இது ரேர் இன்சிடென்ட். வி டோன்ட் நோ வாட் இட் இஸ், பட் ஒன் ஆஃப் அஸ் when he comes back he can tellங்கிறதுனால we were trying to click at times. ஒரு 3-3.5 மணி நேரம் we were just waiting. 3.5 மணி நேரம் கழிச்சு மெல்ல கண்டரம்னா சிரிச்சான். சத்குரு இவ்வளவு மேடையில உட்காந்துருப்பாரு. அந்த இடத்துல வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு 5-6 feet கீழே டவுன்ல, ஹைட்டும் 6 feet டிஸ்டன்ஸும். அங்க அவன் இதுல இருந்தான், பத்மாசன்ல உட்கார வச்சிருந்தவன். கண்ணு திறந்தான் பாரு, அங்கேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி சத்குரு மேல கட்டின்ட்டு விடவே இல்லை சத்குருவை. கொஞ்ச நாய் கழிச்சு அவன் காமான உடனே எல்லாரும் அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண சொன்னோம். சத்குருவும் யூ ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். மைக் கிட்ட வந்தான், இன்னமும் பேச ட்ரை பண்ணா ஒண்ணுமே சொல்ல முடியல அவனால. அப்படியே காமிச்சிட்டு போயிட்டான். அந்த சீனை ஃபுல்லா நாங்க போட்டோ எடுத்து வச்சிருந்தோம். ஸோ தோஸ் 2 பர்த்டேஸ் இருக்கு இல்லையா, அந்த 36 சீன்ல அவனுக்கு சத்குரு மாலை போடுறது, நமஸ்காரம் பண்றது, அந்த மாதிரி சில சீன்ஸ் அவன் கண்ணு திறக்கிறான் இல்லையா, அந்த சீன். அப்புறம் சத்குரு அவன் எம்ப்ரேஸ் பண்ண அந்த சீன் வரைக்கும் நம்ம ரெக்கார்ட்ல இருக்கு, நம்ம ஆர்கைவ்ஸ்ல இருக்கு. அந்த மாதிரி ஃபியூ ஃப்ளவர்ஸ் ஆர் பார்ன்னு சொன்னார் சத்குரு ஒரு இடத்துல. பட் he never disclosed that after, because அந்த பர்சனுக்கு இட் பிகம்ஸ் எ வெரி பிக், என்ன சொல்றது, ஒரு பேர்டன் மாதிரி ஆயிடுறது. எல்லாரும் அவரை ஒரு மாதிரி பண்றாங்கிற மாதிரிலாம் இருக்கு. அதனால இஸ் ஸ்டாப்ட் தட். 2 பர்த்டே மறக்க முடியாத பர்த்டே எங்களுக்கு. இப்போ சத்குரு கம் ஐ எம் கோயிங் டு கிவ் அ பர்த்டே பிரசன்ட் அப்படின்னு சொன்னாரா? ஐ எம் கோயிங் டு கிவ் யூ a back present. பேக் பிரசன்ட், அதாவது நீங்க பர்த்டேக்கு ஒரு பிரசன்ட் கொடுத்தீங்க, சம்திங். ஓகே, he is giving a back present. ஓகே. அண்ட் அது இன்னொன்னு சொன்னாரு அந்த இடத்துல. இப்போ நீங்க என்னெல்லாம் கேரக்டர் போட்டீங்களோ, you may be thinking that these are all characters you acted in the drama. For me, it is recalling my previous life births.
யூ ஆர் ஆல் இன் சம் ஃபார்ம் ஆர் அதர் யுவர் சேம் த ப்ரீவியஸ் பர்த் அப்படின்னு ஒரு வார்த்தை. அதுக்கு மேலே நாங்கள் ப்ரீவியஸ் பர்த் எல்லாம் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக அவர் சொல்கிறத நான் டிஸ்கஸ் பண்ணுறது இல்லை. பட் திஸ் இஸ் டோல்ட். அவர் சொன்னாலும் ப்ரீவியஸ் பர்த் பற்றி பேசினா ரொம்ப அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஏன்னா அதை வச்சுட்டு நம்ம ஏதாவது குழப்பிண்டு நம்மளை க்ரோத் அஃபெக்ட் ஆகுங்கிறதுனால இந்த காதில் வாங்கி அந்த காதில் இருக்கலாம், தெரியாது, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். எனிவே இன்னைக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அது இல்ல. அவ்வளோதான், தட்ஸ் ஆல். இல்லை தெரிஞ்சு இப்போ அது உண்மையா இல்லையான்னு ஆராய்ஞ்சு பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? என்னோட இன்னிய கர்மா தானே பார்க்கணும். ஒரு நாள் பிஎஸ்பி வாலண்டியரிங் பண்ணியிருக்கேன். சத்குரு எல்லாருக்கும் அந்த கடைசி நாள் பாயசம் கொடுப்போம், ஞாபகம் இருக்கா? பருப்பு பாயசம் மறக்கவே முடியாது. அந்த சமயத்தில் நான் பருப்பு பாயசம் குடிச்சிட்டு இருந்தேன் வாலண்டியரா. பெரிய இந்த தியானலிங்கத்துக்கு முன்னாடி கிரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த கிரவுண்ட்ல தான் அந்த கிரவுண்ட்ல தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்போ நான் பருப்பு பாயசம்னா எல்லாருக்குமே, அதுவும் ஈஷால, அதுவும் பிஎஸ்பியில என்ன பண்ணாலும் அது ஒரு தனி டேஸ்டா இருக்கும். அது எப்படிதான் வருமோ தெரியாது. சேர்த்து பருப்பு பாயசம் குடிச்சிருந்தாங்க. அங்கேருந்து வந்தார். ஹரி, how many times you drink பாயசம் is of no use. முன்னாடி பண்ணின வினைகளோட கசப்பு பாயசம் குடிப்பதனால் தீராது அப்படின்ட்டு ஒரே வார்த்தை என்கிட்ட. என்ன சொன்னா தெரியாது, எதுக்கு சொன்னா தெரியாது. கர்மவினைகளின் கசப்பு பாயசத்தினால் தீராது, பாயசம் குடிப்பதனால் தீராது. இன்னும் எத்தனை நாள் வாழ்க்கைய தெரியாது. எவ்ரிடே we live like this. தெரியாது, எப்போ வேணாலும் கால் வரலாம், இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இது ரொம்ப வருஷமா இப்படி வாழ வச்சிருக்கு. அது ரொம்ப அருமையான வாழ்க்கை இல்லையா? ஸோ ஒன்லி திங் எங்களால முடிஞ்சது என்ன, யார்ட்டையாவது போய் யோகா பத்தி பேசுவோம். எப்பவும் பேசிட்டு இருக்கோம். ஒரு துளி ஆன்மீகமாக இருக்கணும் இல்லையா? அதுக்கு பிகாஸ் தீஸ் எனர்ஜிஸ், திஸ் எக்ஸ்டெண்டட் லைஃப் இஸ் நாட் ஃபார் மீ, இஸ் ஃபார் சம் பர்பஸ். என்ன பர்பஸ் வச்சிருக்காரோ நடக்கட்டும். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் we enjoy life, do little bit what we can. Very inspiring. அதனால என்னெல்லாமோ பண்ணுவோம். இதெல்லாம் விட என்னெல்லாமோ பண்ணிருக்கு. இது வரைக்கும் நம்ம அண்ணா கிட்ட கேட்டது ப்ராப்ளி ஒரு 3-4 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஹோல்னஸ் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள ஹெல்த் பத்தி ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்னும் டெஃபினட்டா நிறைய இருக்கு. ஸோ இது வந்து சீசன் 1ஓட எண்டுன்னு நம்ம சொல்லலாம். திரும்ப அண்ணாவை கூப்பிடுவோம். திரும்ப அண்ணா அடுத்த ஒரு 15 வருஷத்துல என்ன நடந்தது, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ண இருக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் இது வந்து ஒரு சீசன் 1ஓட எண்டுன்னு சொல்லலாம். உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, இது எல்லாமே நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எல்லாருக்கும் நமஸ்கார்.